ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே வீரதீர சூரனுடைய செகண்ட் பார்ட்டுக்கான ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. உண்மையாலுமே ஒரு செம்ம தரமான குவாலிட்டியோட பெஸ்ட்டு ஆக்ஷன் பேக்கடு வித் பெஸ்ட்டு மியூசிக்கோட கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே செம்ம கிளாசிக்காக இருக்குது. அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ட்ரீசரோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு மாதிரி நல்லா பெட்டராகவே இம்ப்ரூவ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அண்ட் இந்த ட்ரெய்லர் ஓவராலாகவுமே ஒரு செம்ம ஒரு எங்கேஜாக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் சியான் இந்த மனுஷனுக்கு வயசே ஆகாதான்ற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே தலை உடம்பை போட்டு உருக்கி இருக்கிறாப்புல. ஸோ ஃபிசிக்காவுமே பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டோரியுமே உண்மையாலுமே நல்லாயிருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ட்ரெய்லரை பார்த்தபோது இந்த கதையோட பிளாட்டு ஓரளவுக்கு புரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலின்ற அந்த மெயின் லீட் ரோலில் தான் நம்ம விக்ரம் வந்து மூவ் பண்ணுறாரு. அண்ட் அவருக்கு வந்து எப்படி இந்த ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒருத்தர் வந்து இந்த விஷயத்தை நீ தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்குறாரு. ஸோ நான் முடிச்சு தரேன்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த இது ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கான அந்த ஒரு ஹைப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி அதில் வந்து ஓல்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் தலைவனோட ஃபிசிக் தரமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நடக்கிற அந்த ஃபைட்டில் இவர் எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாருன்ற மாதிரி மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யா வந்து அவனை அந்த நைட்டுக்குள்ளார முடிச்சு தள்ளிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அது இவர் சியானா இல்லை உதவி கேட்டு வந்த ஒருத்தவனுடைய பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தெரியல. பட் ஆனால் இதுக்கும் அதுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எதிர்பார்க்கலாம். அந்த சம்பவத்தை மறந்துட்டியான்னு சொல்லி அந்த காலின்ற அந்த கேரக்டருக்கான ஒரு ஹைப்பு கொடுக்கும்போது அந்த ஒரு செட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. உண்மையாலுமே ஒரு தரமாக இருந்துச்சு. அதாவது சியானுடைய அந்த ஃபிசிக்கு அவ்வளோ பயங்கரமாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதில் அந்த அவருக்கான க்ரியேட் பண்ண அந்த ஹைப்புமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக அதுக்கப்புறமா நடந்தது தான் இப்போ நடக்கிற பார்ட் 2 ஆகும். பார்ட் 1 மேபி அந்த பாஸ்ட்டில் நடந்த ஒரு கதையை பற்றி பேசுகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. இப்போதைக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக காலின்ற அந்த கேரக்டர் உள்ளார வராங்க. அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய பாஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நடக்கிற ஒரு ஸ்டோரியாக தான் இந்த ஸ்டோரியை வந்து பிளாட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓவராலாக சினிமேட்டிக் வைஸ் சரி, ஆக்ஷன் வைஸ்னும் சரி, அண்ட் மியூசிக் வைஸாகவுமே என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அண்ட் கண்டிப்பாக இந்த மூவி நல்லா இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சியான் விக்ரமுக்கு ஒரு நல்ல கம்பேக் தேவைப்படுது. அந்த கம்பேக்காக இந்த மூவி இருந்தால் உண்மையிலுமே நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேர் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க? உங்களுக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிச்சா? எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டேன்.